ஹலோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய எல்லாருமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆக்டிவிட்டி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது ஏங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸ்ட்ரெச்சஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங், டைனமிக் ஸ்ட்ரெச்சிங், ஆக்டிவ் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரெச்சஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக மசிலோட லென்த் டென்ஷன் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி மசிலோட ஹெல்த் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துட்டு நல்லபடியாக மெயின்டைன் ஆகும். இதோட பை ப்ராடக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மசில் கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா ஜாயின்ஸோட ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். இதே இதில் இன்னொரு ஸ்பெக்ட்ரமில் பார்க்குறப்போ ஸ்ட்ரெச்சஸ் ஒழுங்காக பண்ணாமல் டைரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பீப்புள் பார்த்திங்கன்னா நாள் போக போக அவங்களோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப டைட் ஆகும். அது உடனே எந்த ரிஃப்ளெக்ஷனையும் தராது. பட் அதே இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிற போது இன்றைக்காவது ஒரு நாள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்ஜுரி வரக்குள்ள வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுமே கண்டிப்பாக உங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கான மொதல் ஸ்டெப்பை இன்றைக்கே எடுத்து வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.